ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் சொல்றேன் அலப்பற ஸ்டார்டிங் ரொம்ப இறங்கிட்டான். ரொம்ப இறங்கிட்டானே. நான் புறக்கு தராங்க. இது என்ன கேள்வி? 200 மில்லி 10 ரூபா ஜூஸ் கொடுத்து ஏமாத்தாங்க 50 ரூபான்ட்டு. அதனால இது வேற விஷயம். அதாவது நான் சொல்லி முடிச்சது என்னன்னா, அது நல்லா இருக்கே நல்லா இல்லையா ஒரு 5 ரூபாய்க்கு வயசுல நான் என்ன குட்டிக்காரன் நினைச்சு எங்க அப்பா கிட்ட கேட்டு பார்க்கணும், பேசணும், பழகணும், கண்ணு கண்ணு சிரிக்கணும், கனவுதான் காணணும், பொசக்கண்ண புருஷனும் சொன்னதும் ஐயோ 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 ஓகேவா. நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். ஓகேவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்படியே சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, யாரும் ஓடிடுறாங்க சரிங்களா. அதாவது வேலையில் ஒர்க்கில் செம்ம ப்ரெஷரு, நல்லா கேட்டுக்கோங்க. ஒர்க்கில் செம்ம ப்ரெஷரு. அப்புறம் நான் ஒரு டிப்ரெஷன் உச்சத்தில் இருந்தேன். சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு கேமராமேன் என் தம்பி வந்தான். அவன் வந்தோடனே அவன்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு. கரெக்டாக முந்தானேற்று தான் நினைக்கிறேன். முந்தானேற்று ஒரு 9 மணிக்கு வந்து டீக்கெட்டில் பேசிக்கிட்டு இருக்கான். சரி உடனே சக்குன்னு சரி வா போகலாம் படத்துக்கு போகலாம் அப்படின்றான். என்கிட்ட பார்த்தா ₹2.50 இருந்துச்சு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில். எவ்வளோ ₹2.50 இருந்துச்சு. அவெல்லாம் காரி துப்புட்டு ஏன்னா இந்த காசை வச்சுக்கிட்டு நீ வெளியே வரியா, உனக்கெல்லாம் மானமல்லையா சொல்லுவாங்க. கேட்குறேன் என்னடா பண்ணுறது, அந்தளவுக்கு நான் வறுமையில் இருக்கேன்னு சொல்ல. சரி வா நான் கூட்ட போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். காங்கூத் கால்ஸ்லான்னு ஒரு படத்துக்கு போனோம் மக்களே. அதாவது 3D படம். அந்த படத்தில் பேசுகிறாங்க பேசிட்டு ஒன்றுமே புரியல. அது வேறு விஷயம். ஓகேவா. இது படம் வந்து என்னைய பொறுத்த இவங்க சொன்னாங்க படம் நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் படம் ஒரு குப்பை எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல ஒன்று நடந்துச்சு மக்களே. என்னென்னா அங்கே ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணேன். அவனை கொஞ்சம் பாருங்க வேணிங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி பேர் நடந்தது. நாங்கள் இந்த காங்வித் காஷ்ரா படத்துக்கு வந்தோம் மக்களே. காங்வித் காஷ்ரா படத்துக்கு வந்தப்போ என்னடான்னு ரெண்டு வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா இவன் வந்து அந்த பேசுகிறதுக்கு ஒவ்வொரு கவுண்டர் நீங்கள் பார்க்கணும். உண்மையிலே மிரண்டுறாங்க. வாங்கடா இங்கே வாங்கடா நீங்கள் வாங்கடா. இவன் பேச எப்படிலாம் கவுண்டர் கொடுத்தா அதை சொல்லுங்கடா தம்பிங்க. பார்க்க விட மாட்டான் இவன் தான் இதான் தனிக்கிற மாதிரி அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் சொல்றேன் அலப்பற ஸ்டார்டிங் ரொம்ப இறங்கிட்டான். ரொம்ப இறங்கிட்டானே. அதாவது படத்தை பார்க்க லவர் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரியா. அதாவது இப்போ படத்தில் வந்து இங்கிலீஷ் படத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். எப்படின்னா உனக்கு எதாவது பிரச்சனைன்னு கேட்டால் உனக்கு என்ன பிரச்சனை தீர்த்துருவியா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட இவன் என்ன பேச்சு. அதாவது ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு அம்மாவும் இருக்காங்க. இது யார் உன் புருஷனை, 2வது புருஷன் உள்ள இருக்கானா அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். இவ்வளோக்கு ஆள் நசுக்கணமா இருக்கான் பாருங்க. இவன் 11ஆம் படிக்கிறா மக்களே. 11ஆம் படிக்கிறவங்க. அதாவது அவன் வந்து அந்த இப்போ வேறு ஒன்றும் இல்லை, படம் பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி படத்தில் வருது. இவன் என்ன பிரச்சனை தீர்த்துருவேன் நீ அப்படி இங்கே கவுண்டர் அடிக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த குரங்குக்கு ஒரு பல்லு பிடுங்குற மாதிரி ஒரு சீன் வரும் மக்களே. அந்த குரங்குக்கு அவன் மேலேருந்து வருவேன். வந்தனே இங்கே ஒரு கவுண்டர் கொடுத்தான். எப்படின்னா இவர் பெரிய பிடுங்கியா இருப்பாரோ, பொல்லலாம் பிடுங்க. எனக்கு அவனை படத்தை என்ஜாய் பண்ண விட அந்த பையனை என்ஜாய் பண்ணுறதா எனக்கு உண்மை. அந்த பையன் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக இவ்வளோக்கு அவன் 11 தான் படிக்கிறான். மிஞ்சி போனால் 11 படித்தா ஒரு 16 வயசுக்குள்ள 15 வயசில் தான் நினைக்கிறேன். 15 வயசு பையன் அப்படி கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கான். என்ன கொள்ளாடியாங்க ரொம்ப டேன்ஷன் அப்படி போயிடுவாங்க. ஒரு 5 ரூபாய்க்கு வயசுல நான் என்ன குட்டிக்காரன் நினைச்சு எங்க அப்பா கிட்ட கேட்டு எங்க அத்தை கிட்ட கேட்டு 5 ரூபாய்க்கு நான் அந்த கஷ்டப்படுவேன். இங்க பாருங்க என்னென்ன சேட்டை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் ஜாலியா இருக்கேன். இங்க பாருங்க. சரிடா. இப்போ வந்து நீ முதல்ல பார்த்த படம் என்ன? எனக்கு வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் படம் மைனாவா? நீ தம்பி நீடா இங்க இவன் நடிச்சான்ல சந்தானமா? வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமி முதல் படம் உனக்கடா தம்பி? ஃபர்ஸ்ட் படம். இப்படி ரொம்ப யோசிக்கிறேன். சரி இப்போ வந்து தேட்டரில் நீங்கள் வந்து இதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க.
ரொம்ப ஃபேமிலியோட வந்து அமைதியாக இருக்கும். பையங்களோட வந்தாங்கன்னா அலப்புறம் கொடுப்பீங்க. என்னென்ன பண்ணிருக்கீங்க தேட்டர்ல? என்ன பண்ணிருக்கோம், நாங்க அதிகமா விஜய் படத்துக்கு தான் அலப்பறை கொடுப்போம். டான்ஸ் ஆடுவோம், கத்தி அலப்புறம் ஒரு தட்டியா உங்களுக்கு அடி வாங்குவீங்க. மாறி மாறி உட்காருவோம். எவனாச்சும் கிடைச்சா குத்துவீங்களா? சீட்டை மாத்தி மாத்தி இது பண்ணி விட்டுருவோம். ஓகே கிளச்சி சரி. அப்புறம் வேற ஒன்றும் இவனை பத்தி நிறைய அட்டுழியங்கள் நிறைய இருக்கு. ஒரு பெரிய பல்லு பிடிங்கி குரங்க பார்த்து என்ன குரங்க நீ எல்லாம் பெரிய வெண்ணையா அப்படி இப்படின்னு என்னமா நேரில் உட்காந்துருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். அவர் அந்த படத்தோட ஹீரோயின் இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டாண்டா அவன் புருஷன் வந்துட்டாண்டா அப்படி. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உன் புருஷன் நான் இவன் சொல்கிறான். அதாவது படத்தில் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்துனே அவன் முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவனை நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். செய்கிற சேட்டையில் கொஞ்சம் பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு. அவன் என்னென்ன சேட்டை செய்கிறான்னு அவன் செய்கிற சேட்டையில் வந்து அதாவது அவனை நான் கூப்பிட்டு பேசி பார்த்தேன். அவன் வந்து படத்துக்கு என்னடா தம்பி உனக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு, நாங்கள்லாம் அப்படி தான் ஜாலியாக இருப்போம். அதாவது குடும்பத்தோடு வந்தோன்னா கம்மோடு மூடிட்டு படத்தை பார்த்துட்டு போயிடுவேன்னா, பையங்களோட வந்து நாங்கள் மல்லு கட்டி உருண்டுக்கிட்டு எவனாச்சும் ஒரு தூக்கி போட்டு இல்லை நாங்கள் அடி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு ஜாலியாக பேசுகிற மக்களே. 15 வயசில் நான்லாம் வந்து உண்மையிலே அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். எனக்குன்னா தேட்டருக்கு போனது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு கிரிக்கெட் விளையாட வெளியே போவேன். ஆனால் இவங்க வயசில் ஜாலியாக ஊரை சுற்றுறாங்க. ஓகே, இந்த இருக்கிற 2K கிட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு அவன் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. என்னென்ன பேசுகிறான், தேட்டருக்குள்ளே என்னென்ன செய்கிறான், அவனை தேட்டருக்குள்ளே அவன் பண்ண ஒரு சேட்டை இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். பாட்டும் பாடலை, ஒரு அலப்பறையும் கொடுக்க முடியல. வாங்க, எனக்கு 140 ரூபா டிக்கெட்டு. எவ்வளோ? 140 ரூபாயா? நீ எந்த ஊருக்காரன்டா? நம்ம ஊர் திருநெல்வேலி. ஓ, அதனால இந்த ஆட்டம் ஆடுறானே. கரெக்டாக இருக்கா லைட்டு? கரெக்டாக திருநெல்வேலிக்காரங்க அப்படி இருப்பாங்களா? நல்லா இல்லை, 50 ரூபாய்க்கு ஒருத்தே இல்லை. எனக்கு சில்லோட்டு போனீங்கன்னா 40 ரூபா 1 லிட்டரு. வயிறு முட்டை குடிக்கலாமா? குடிக்கலாம், அன்லிமிட்டடு. நம்ம அன்லிமிட்டட் தந்துட்டு வாயில அறுவேலை. 2K கிட்ட தானே நீங்கள், அதனால தாட்டா ஆடுறேன். 2K பார்த்தீங்களா இந்த தேட்டருக்குள்ளே என்னென்ன செய்கிறான்னு. அவன் வந்து நாங்கள் கொடுத்த அலப்பறையிலே அந்த தேட்டரு அந்த உள்ள வேலை செய்கிற அந்த அண்ணனை வந்து கப்போடு உட்காருக்கடா அப்படின்னு சொல்ல அளவுக்கு வந்துட்டான். உண்மையிலே அவன் வந்து பசங்க வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அவர் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேண்டீனில் வாங்கிட்டு வந்தோம். கேண்டீன் வாங்கிட்டு வந்தோடனே அவன் வந்து என்ன கடுப்பில் தானே தெரியும். ஐயோ இதெல்லாம் என்னையா, அதாவது இந்த ஒரு ஜூஸ் கையில் வச்சுருந்தான், வெளியில் 20 ரூபாய்க்கு வாங்கிறா, உள்ளே 50 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்லி உள்ளே கேண்டீன் முன்னாடியே சொல்கிறான். நான் கேண்டீன் முன்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த இப்படி முறைக்கிறான், உருன்னு முறைக்கிறான். ஏன்னா எங்ககிட்டயே வாங்கிட்டு எங்களே பற்றி குறை சொல்கிறேன், கொஞ்சம் விட்டுருந்தா எங்களை அடித்து துரத்திருப்பாங்க. அந்த மாதிரி சேட்டை செஞ்சு விட்டுட்டான். இந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் உங்ககிட்ட காட்டணும் தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலே இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னான வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர் உங்கள் கூட இருக்காங்களா, இல்லை என் ஃப்ரெண்டு இப்படி தானேன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரெண்டோட பேரை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணி விடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய லிஸ்ட்டில் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் போவோம், கம்முன்னு போய் படத்தை பார்ப்போம், வருவோம், மிஞ்சி போனால் ஊரை சுற்றுவோம். எவனாச்சும் ஒம்பளு தான் ஐயா வஞ்சிக்கங்க அப்படின்ட்டு ஒரு சாரி கேட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துடுவோம். வெளியே தான் நாங்கள், ஆனால் உள்ளே நாங்கள் எப்படி இருப்போம். சரியா, அந்த மாதிரி தான் கேரக்டர். ஓகேவா? உங்கள் கேங்கில் யாராச்சும் இப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சந்திக்கிறேன். பாய்.